வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினம் ஒரு ஜோதிட தகவல் என்ற இந்த ஒரு பொன்னான நிகழ்ச்சி ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஒரு தடையாக இருக்கும். ஏனென்றால் ஆயிலி நட்சத்திரத்திலே தோன்றியவர்களை திருமணம் செய்தால் மாமியார் இறந்து விடுவார் என்பது ஒரு மூடநம்பிக்கை. இது மூடநம்பிக்கையாய் இருந்தாலும் கூட நாடு முழுவதும் இது பரவி இருக்கிறது. அதனால் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மாமியார் உயிரோடு இல்லாத வீட்டில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மூட நம்பிக்கையும் உள்ளது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் மாமியாரின் ஆயுளை தட்டி பறிப்பார்களா என்றால் இல்லை. பொதுவாக ஒரு பெண் ஜாதகத்திலே அல்லது ஆண் ஜாதகத்திலே 10வது இடம் மாமியாரை காட்டும் இடம். அந்த இடத்திலே பகையுள்ள கிரகங்களோடு புதன் சேர்ந்தால் இந்த தோஷம் ஏற்படும். அப்படி ஏற்கனவே ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்து திருமணமாகி மாமியாரை பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஜாதகர்களுக்கு ஒரு அருமையான, அதே நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை சொல்ல போகிறேன். ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரையும் மாமியார் பாதிப்பார்களா? மாமியாரின் உயிரை எடுத்து விடுவார்களா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் மாமியாருக்கு மரணம் ஏற்படுமா என்றால் 10வது இடத்திலே அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் தீய கிரகங்களோடு புதன் இருக்கும் பொழுது ஓரளவு தாக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட அந்த ஆயில்யம் தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாகும், பலன் அளிக்கின்ற பரிகாரமாகும். அவர்கள் சனி அன்று 9:10 ராகு காலத்தில் ராகுவுக்கும் கேதுவிற்கும் 9 வாரங்கள் தொடர்ந்து பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி தொடர்ந்து பால் அபிஷேகம் செய்து அவர்கள் விரதம் இருந்து இதை கடைபிடிக்கும் பொழுது மாமியாரை தாக்குகின்ற அந்த தோஷம் கட்டுப்படும். மாமியாருக்கு அகால மரணத்தை ஏற்படுத்தார். இன்னொரு பரிகாரமும் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் அருகாமையிலே உள்ள பேரையூர் சன்னதியிலே ஒரே ஒரு சனிக்கிழமை அன்று 9
10:30 என்ற அந்த ராகு காலத்திலே அந்த சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் அங்கு இருக்கின்ற குளத்திலே நீராடி அந்த உடுப்புகளை, துணிகளை கால் வழியாக கழற்றி அந்த குளத்திலே விட வேண்டும். தலைக்கு மேலாக அகற்றக்கூடாது. இப்படி ஒரே ஒரு தடவை அந்த பேரையூர் நாகநாத சாமியிடம் 9:10 சனிக்கிழமையிலே உள்ள ராகு காலத்திலே இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது யாரெல்லாம் ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்து புகுந்த வீட்டுக்கு சென்று மாமியாருக்கு தோஷத்தை ஏற்படுத்துகிறார்களோ, மரண பயத்தை கூட்டுகிறார்களோ, இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்து அந்த மரணத்தை தள்ளி போடலாம், அந்த மரணத்தை தடுத்து நிறுத்தலாம். இது 2 பரிகாரங்களில் எந்த பரிகாரம் உங்களுக்கு ஒத்து வருகிறதோ அந்த பரிகாரத்தை செய்து ஆயில்ய தோஷம் உள்ளவர்கள் மிக மகிழ்ச்சியாக வாழும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த தோஷத்தை ஏற்படுத்தி விடுகிறார்களா என்றால் இல்லைதான் என்று நான் சொன்னேன். ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்து 10வது இடம் மாமியாரை குறிக்கின்ற இடம். அங்கே புதன் தீய கிரகங்களின் பிடியில் அகப்பட்டு பாவகத்திரி யோகம் என்ற ஒரு யோகத்தை அடைந்தால் மட்டுமே மாமியாரை இந்த ஆயிலி நட்சத்திரம் தாக்கும். அதற்கு நான் கொடுத்த அந்த 2 பரிகாரங்களில் ஒன்றை நீங்கள் கடைபிடித்து சனிக்கிழமை அன்று நோன்பு இருந்து அந்த 9:10 ராகு கேதுவுக்கு பாலபிஷேகம் செய்து ஒரு 9 வாரங்கள் தொடர்ந்து இதை கடைபிடித்து இந்த ஆயில்ய தோஷம் நிவர்த்தி பெற்று மாமியாரின் மரணத்தின் அச்சத்தை நீங்கள் நிச்சயமாக போக்கலாம் என்று இந்த பகுதியை நிறைவு செய்து, நாளைய தினம் தோல்விகள் அகல வெற்றிகள் குவிய என்ற ஒரு ரகசியத்தை சொல்ல இருக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெற்று நாளைய தினம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.